உலக செல்வம் மறைந்திடும், உறவும் ஒரு நாள் மறந்திடும். உலக செல்வம் மறைந்திடும், உறவும் ஒரு நாள் மறந்திடும். உடைந்த மனித வாழ்விலே உயிரை தரும் நற்கருணையே, இதய அமைதி பெறுகின்றோம் இன்ப விருந்திலே. இனிய வரங்கள் பெறுகிறோம் இறைவன் உறவிலே, இதய அமைதி பெறுகிறோம் இன்ப விருந்திலே. இனிய வரங்கள் பெறுகிறோம் இறைவன் உறவிலே. மனதில் தோன்றும் கவலைகள் மறையும் இறைவன் வரவிலே, இதய அமைதி பெறுகிறோம். என் இனிய உறவுகளே, நாம் இன்று 15/12/24 இருக்கின்றோம். நாம் இன்று திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கின்றோம். நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வரும் சங்கீத தொடர்ச்சி 62, 4, 5, 6. ஆவியானவர் நம்மில் என்றும், அன்னை மரியா நம்மோடு, அவர் இருக்கும் உயரத்திலிருந்து நம்மை என்றும் காத்துக்கொள்வார். நீதிமொழிகள் 30, 22, 23, 24. இன்றைய முதல் வாசகம் செப்பனியா நூலிலிருந்து 3, 14, 17. இன்றைய இரண்டாம் வாசகம் எசையா நூலிலிருந்து 12, 2, 3, 4, 5, 6. ஆர்ப்பரித்த அக்கிளிங்கள், ஆண்டவர் சிறந்து விளங்குகிறார். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் லூகாஸ் 3, 10, 18. ஆண்டவர் யோவான் போதித்து கொண்டிருந்த போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் திருவருகை குறித்து, இயேசுவின் வருகை குறித்து யோவான் அழகாக சொல்கிறார். திருவருகை காலத்தில் 3ஆம் ஞாயிறு இறை வாசகங்கள் தாழ்ச்சியோடும் தகுதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ அழைப்பை கொடுக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே திருமுழுக்கு யோவான் அவருடைய மிதியடி வாரை அழுக்கக்கூட நான் தகுதியற்றவன் என்பதை வெளிப்படுத்துகிறார். இது அவருடைய தாழ்ச்சியின் வெளிப்பாடு. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிலிப்பியர் 2:7 தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வாழ்வை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார், மனித உருவில் தோன்றினார். இது இயேசுவினுடைய தாழ்ச்சியின் வெளிப்பாடு. லூகாஸ் 1:38. இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி அன்னை மரியாள் தாழ்ச்சியின் வெளிப்பாடாக தன் வாழ்வை மாற்றினார். இன்றைய நற்செய்தியில் திருமுழுக்கு யோவானின் பின்புலத்தையும் இயேசு தம் சீடர்களுக்கு உணர்த்தினார். திருமுழுக்கு யோவான் உண்மைக்கு சான்று பகர்ந்தார், தவறான வாழ்க்கை முறையை கண்டிக்கிறார். நாம் நமது வாழ்வில் உள்ள தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு சரி செய்கிறோமா, அல்லது வீண் பழியை சுட்டி காட்டுபவர் மீது சுமத்துகிறோமா? உண்மையா, அது என்ன என்று பிலாத்து கேட்டதைப் போல் கேட்காமல் திருமுழுக்கு யோவானைப் போல் என்றும் உண்மைக்கு சான்று பகர்வோம். நாம் நம்மை லூகாஸ் நற்செய்தியிலிருந்து பார்க்கும்பொழுது ஒவ்வொரு நாளும் நமக்குள் நம்மை நாம் சிறைப்படுத்தி கொள்கிறோம். நமக்கென்று ஒரு காரணம் காட்டும் வழியில் ஒரு மனிதன் தனிமையில் நடந்து கொண்டு போகிறான். அப்போ அங்கே ஒரு பெரிய பாம்பு புற்றிருக்கிறது. அதை கண்டு அவன் வேறு வழியில் செல்கிறான். ஏன்னா அதை தடுக்க முயற்சித்ததால் அவன் வேறு வழி செல்கிறான். அதனால் அந்த பாம்பு, அது பெயர் அரவம். ஏனென்றால் அது எங்கு மனிதரின் சத்தத்தை கேட்டவுடனே அது அங்கு போய்விடும். அவன் காலை கொத்திவிட்டது. ஆனால் அவன் அந்த பாம்பை கேள்வி கேட்கலாம், நான் உன் வழியில் வரவில்லையே, நீ ஏன் என்னை கொத்தினாய் என்று. ஆனால் இங்கு அதல்ல முக்கியம், நான் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறேனே, நீ என்னை ஏன் இப்படி செய்தாய், நான் உனக்கு தொந்தரவு கொடுக்கவில்லை என்று. ஆனால் இதுபோல்தான் நாம் நம் வழியில் இருந்தாலும் நம்மை கொத்தி கொண்டே இருப்பார்கள். நாம் செய்ய வேண்டியது அதற்கு உண்டான உடன் உதவியை நாம் செய்ய வேண்டும். முதல் உதவி நமக்கு அது என்ன செய்ய வேண்டும்? நாம் உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டுமா என்று. இதைத்தான் அன்று யோவான் செய்தார். அவர் உள்ளதை உள்ளபடியே சொன்னதனால் அதிகமாக அவரை எதிர்த்தனர்.
அப்பொழுது அவன் அதை கேட்டிருக்கலாம், நீ ஏன் என் வழியில் வந்தாய் என்று. ஆனால் அவனால் சொல்ல முடியவில்லை. இருந்தும் நம் சிந்தனைக்கு, அவன் அதன் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தால் எப்படி அவன் விஷத்திலிருந்து வெளிவர முடியும்? நாமும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். செய்ய வேண்டிய காரியத்தை விட்டுவிட்டு கொத்தின திசையின் பின்னால் அலைந்து கொண்டு உயிரை மாய்த்து கொள்ள முயற்சிக்கிறோம். டோன்ட் சேஸ் த ஹர்ட்டிங், டீல் வித் த வெனன். வீழ்வதல்ல தோல்வி, களத்தில் நிற்பதுதான் வெற்றி. கடைசி வரை போராடுவோம் இயேசுவுக்காக. இதோ இந்த இனிய நன்னாளில் நாம் ஒருவரை ஒருவர் கிறிஸ்துவின் பிறப்பை முன்னிட்டு மன்னிப்போம், மறப்போம், உண்மைக்காக போராடுவோம். யோவானைப் போல அவருடைய இயேசுவுக்கு அந்த ஒரு சான்று பகர அவர் எப்படி இருந்தாரோ, நாம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் அந்த வரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் முடிந்த அளவு முயற்சி செய்வோம், மறப்போம், மன்னிப்போம், பிறரை அன்பு செய்து வாழ முயற்சிப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.